தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்பை எப்படி கம்ப்ளீட்டாக வித்ட்ரால் பண்ணுறது, அதாவது உங்கள் பிஎஃப்பில் இருக்க அனைத்து பணத்தையும் மொத்தமாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முதல்ல இந்த பிஎஃப்பை எடுக்கிறதுக்கு 3-4 விஷயம் கண்டிப்பாக தேவைங்க. என்ன ஒன்றுனா, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேஒய்சி எல்லாமே பிஎஃப் போர்ட்டலில் அப்டேட் ஆகிருக்கணும். ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி பிஎஃப் போர்ட்டலில் நீங்கள் பேங்க் பாஸ்புக்கை அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைனா கேன்சல் செக்கை அப்லோட் பண்ணணும். அதுக்காக பேங்க் பாஸ்புக்கோட காப்பியோ இல்லை கேன்சல் செக்கோட காப்பியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிஎஃப்பை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் பிஎஃப் போர்ட்டலில். அதே மாதிரி நீங்கள் வேலையை விட்டு நின்று மினிமம் ஒரு 3 மாதமாவது ஆகிருக்கணும். ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த பணத்தை நீங்கள் ஃபுல்லாக எடுக்க முடியும். ஒரு வேளை 3 மாதம் ஆகலை அப்படின்னா, நீங்கள் என்னையிலேருந்து வேலையை விட்டு நின்னீங்களோ அன்னையிலேருந்து 3 மாதத்தை கரெக்டாக 90 நாள் கணக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண வாங்க. அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட் அதாவது நீங்கள் ஒரு 4 ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் எடுத்துக்காட்டா அப்படின்னா, அந்த 4 ஆஃபீஸ் பணமும் தனித்தனியாக இருக்கும். அந்த 4 பணத்தையும் கடைசியாக ஒர்க் பண்ண ஆஃபீஸோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் தான் நீங்கள் மொத்தமாக வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்பில் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, பிஎஃப்பில் எப்படி ஐடி க்ரியேட் பண்ணுறது, பிஎஃப்பில் எப்படி யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக எல்லா பிஎஃப் டீட்டெயில்ஸை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதில் போய் நீங்கள் வரிசையாக ஒவ்வொன்றா செக் பண்ணி ஒவ்வொன்றையாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ண வாங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு தான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் வரணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ரெண்டையுமே மறக்காமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்ரு, கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் கேபிட்டல் லெட்டர் கொடுத்து சைன்இன் ஆப்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இந்த பேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓடிபி கேட்பாங்க. அதாவது உங்களோட மொபைல் நம்பருக்கு, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபியை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே ஒரு கேப்சா கோடு வந்திருக்கும். ஸோ அந்த கேப்சா கோடையும் கரெக்டாக கேபிட்டல்லையும் ஸ்மால்லையும் கொடுத்து சப்மிட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் நேமு, ப்ரொஃபைல் இதெல்லாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், எடுத்தோடனே மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேனேஜ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கேஒய்சியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் ஆகிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஒய்சி பொறுத்தளவுக்கு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸ்டேட்டஸில் அப்ரூவ்டு இருந்துச்சுன்னா அது அப்ரூவ்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பேன் கார்டு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பேன் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேன் கார்டும் அப்ரூவ்ட் ஆகிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி பேன் அப்ரூவ்ட் ஆகிருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அது மாதிரி பேனும் அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் ரெண்டுமே அப்ரூவ்ட் ஆகிருக்கணும். அடுத்து அகெயின் மேனேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க் எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்ன இந்த மார்க் எக்ஸிட் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களை கம்பெனி விட்டு தூக்கி 3 மாதம் ஆச்சு அப்படின்னாலும் கம்பெனி உங்களை எக்ஸிட் பண்ணி விட்டுருக்க மாட்டாங்க. அதாவது உங்கள் கம்பெனியிலேருந்தோ உங்கள் ஆஃபீஸ்லேருந்தோ உங்களை ரிலீவ் பண்ணி விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்களாகவே பார்த்தீங்கன்னா மார்க் எக்ஸிட் கொடுத்துக்கலாம். மார்க் எக்ஸிட் கொடுக்கும்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆனீங்க அப்படிங்கிற டேட்டையும் எப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படிங்கிற டேட்டையும் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜாயின் பண்ணுற டேட் தோராயமாக இருந்தால் கூட எக்ஸிட் ஆகிற டேட் கரெக்டாக இருக்கணும். அதுவும் அந்த டேட் 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு 2 கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ 2 கம்பெனிலையும் மார்ச் எக்ஸிட் டேட் மிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாது. இப்போ ஜனவரி 1ஆம் தேதி ஒரு கம்பெனிலேருந்து லீவ் ஆகி இன்னொரு கம்பெனிலையும் ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது இல்லையா? அதனால் அந்த டேட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்பெனியே மார்க் எக்ஸிட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இவங்களுக்கு கம்பெனியே மார்க் எக்ஸிட் கொடுத்துட்டாங்க. இப்போது பிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ணி கிளைம் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க.
உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இந்த பிஎஃப்க்கு கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இதை செக் பண்ணி படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ்குள்ளே போகும். போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஒன்லி பிஎஃப் வித்ட்ரால், ஒன்லி பென்ஷன் வித்ட்ரால்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பிஎஃப் வித்ட்ரால் பண்ண போகிறதுனால இந்த இடத்துல பிஎஃப் வித்ட்ரால்னு கொடுத்துக்கோங்க. ஒன்லி பிஎஃப் வித்ட்ரால்னு கொடுத்து அதே மாதிரி எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ம் 15G அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து 5 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த 15G அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு குறைவாக சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் 15G உங்களுக்கு தேவையில்லை. ஃபார்ம் 15G எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபார்ம் 15G எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து எம்ப்ளாயி அட்ரஸ், அதாவது உங்கள் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த அட்ரஸ் வேணால் கொடுத்துக்கலாம். உங்கள் ஊர் அட்ரஸ் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஏன்னா ஏதாவது சின்ன மிஸ்டேக் அதனால் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட ஆதார் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரிஜெக்ட் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க. பட் 99% எந்த அட்ரஸ் கொடுத்தாலும் பிஎஃப் வந்து வித்ட்ரால் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபெக் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். 100லேருந்து 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி நேம் எல்லாம் நல்லா விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுங்க. ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக பிஎஃப் வந்து அப்ரூவல் ஆகாது. ஸோ அதனால் அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. எப்படி சைஸை குறைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குமே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதில் போனீங்கன்னா எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கம்மி பண்ணி கொடுத்துரும். அதை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் வந்து கூட அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க ஆதார் மொபைல் நம்பருக்கு. இப்போ ஓடிபி சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலிடேட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லோடிங் லிங்க் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி ஹேஸ் பீன் வெரிஃபைடு, இகேஒய்சி அப்டேட்டட், ஃபைனல் வித்ட்ரால் கிளைம் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் யூனிஃபைட் போர்ட்டல் அப்படின்னு வந்திருக்கும். ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு வியூ பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 பேஜ் இருக்கும் அந்த பிடிஎஃப். ஸோ டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் எடுக்கனால அப்படியே நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ எப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். அதாவது நம்ம என்ன ட்ராக்கிங் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்பப்போ கிளைம் செட்டில்ட் ஆகிருக்கு அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடிக்கு ஃபார்ம் டைப்பு, என்றைக்கு நம்ம கிளைம் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் நம்ம போர்ட்டலில் சப்மிட் பண்ணனால போர்ட்டலில் சப்மிட்டடுன்னு காட்டுது. ஃபீல்ட் ஆஃபீஸ் போயிடுச்சுன்னா ஃபீல்ட் ஆஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னு காட்டும். கடைசியாக கிளைம் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல கீழே கிளைம் செட்டில்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் கிளைம் செட்டில் ஆயிடுச்சா இல்லை கிளைம் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மினிமமாக 15 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது அப்ளை பண்ண அன்னையிலேருந்து ஒர்க்கிங் டேஸில் 15 டேஸ் வெயிட் பண்ணணும். சாட்டர்டே சண்டேவை தவிர்த்து 15 டேஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 15 நாளைக்கு மேலே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தெளிவாக அப்ளை பண்ணணும். நீங்கள் தெளிவாக அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து கிளைம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபார்ம் 19 அப்ளை பண்ணும்போது ஃபார்ம் 31 அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. வேணால் நீங்கள் அதையும் சேர்த்து கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து அதே மாதிரி வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி அகெயின் போகும். அகெயின் போன உடனேயும் நீங்கள் பென்ஷன் வித்ட்ரால் அப்படின்னு இருக்கும். ஸோ பென்ஷனையும் சேர்த்து வித்ட்ரால் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு ஒன்று மட்டும் கொடுத்தாலே அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுது. சில பேருக்கு இந்த பிஎஃப் வித்ட்ராலையும் சேர்த்து கொடுத்தா தான் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் ரெண்டையும் கொடுக்குறதா இருந்தால் ரெண்டையும் கொடுத்துக்கோங்க. ஒன்று மட்டும் கொடுக்குறதா இருந்தால் ஒன்று மட்டும் கொடுத்துக்கோங்க.
ஒரு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுமே கொடுங்க, அதான் பெட்ரு. ஸோ இதே ப்ரொசீஜர் தான், எந்த ப்ரொசீஜரையும் மாற்ற போகிறது கிடையாது. இதே மாதிரி போகிறோம், இதே மாதிரி ஆன்லைன் கிளைமில் போயிட்டு கீழே ஒன்லி பிஎஃப் வித்ட்ரால்னு கொடுக்குறோம். அகைன் அதே மாதிரியே அந்த பாஸ்புக்கோ இல்லை வந்து கேன்சல் செக்கோ அப்லோட் பண்ணுறோம். கீழே அதே மாதிரி ஆதார் ஓடிபி கொடுக்குறோம். அகைன் இதே மாதிரி ஒரு பிடிஎஃப் வரும், டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொசீஜரு. இந்த 2 ப்ரொசீஜரையும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு ரீசனுக்காகவும் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் இந்த இபிஎஃப்ஓ போர்ட்டலை நீங்களும் அப்ளை பண்ணணும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.